வள்ளி திருமணத்தில் விநாயகர் நடித்த சூழ்ச்சி. முருகனுக்கு வள்ளியை பார்த்ததும் உள்ளம் உருகிவிட்டது. வனத்தில் மலர்களுடன் வந்து கொண்டிருந்த அந்த பழங்குடி இளம்பெண்ணை பார்த்தவுடன் அவர் மனம் காதலில் மூழ்கியது. ஆனால் வள்ளி ஒருவரும் தன் அருகில் வரவே கூடாதென கடுமையான முடிவுடன் இருந்தாள். முருகன் நெருங்க முயன்றாலும் முடியவில்லை. அப்போதான் முருகன் யோசித்தார். தம்பி விநாயகரிடம் உதவி கேட்போம். விநாயகர் சிரித்தார். நான் யானையாக மாறி வள்ளியை பயமுறுத்துகிறேன். நீ ஒரு சந்நியாசி வேடத்திலே வந்து காப்பாற்று என்று சூழ்ச்சி திட்டமிட்டார். அடுத்த நாள் காட்டில் ஒரு பெரிய யானை வள்ளியை விரட்டுகிறது. வள்ளி ஓடுகிறாள், ஓடுகிறாள். பயத்தில் நடுங்கி ஓம் முருகா என்று முழக்கம் விடுகிறாள். அந்த நேரத்தில் ஒரு சந்நியாசி தோன்றுகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, முருகனே. அம்மா பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறுகிறார். வள்ளி நன்றி கூறி திரும்பும் போது யானை காணாமல் போய் ஒரு மரக்கிளையில் நின்று விநாயகர் சிரிக்கிறார். அந்த சிரிப்பில் ஒரு அழகான திட்டம். விஞ்ஞானத்திலும் காதலிலும் தம்பி விநாயகர்தான் துணை. சின்ன வேலைக்கு கூட சக்தி தேவனின் திட்டம் இருக்கிறது.